யாரு அப்படி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்க போய் 4 வருஷம் சொல்றீங்களா இல்லையா? கணவன் இங்க வைக்கல, முருகன் வைக்கல, சிவபெருமான் வைக்கல, ஒண்ணுமே வைக்கல. அப்ப கணபதி யாரு அப்படி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு சொல்லிட்டு மோகம் என்னும் கடை கடந்து முக்தி என்னும் கரை காண்பார் முதிர்ந்த 4ஆம் பாகவன் மகள் கொண்டு பக்தி என்னும் புலனாட்டி பரிந்து சாட்சி சோகமன பாவித்து துரியவன் விளக்கேற்றி சோகம் நீங்கி ஆகவனும் கோயிலின் அறிவென்னும் கணபதிக்கு அன்பு செய்வான். கணபதி யாரு என்ன சொன்னோம்? அறிவென்னும் கணபதிக்கு அன்பு செய்வான் அப்படின்னா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அறிவுதான் கணபதி. புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கத்துக்கு போன வித்தியாசம் தெரியுமா இல்லையா? அதுக்காக அந்த வச்சிருக்கிற சிலையவோ சாமியோ நம்ம போக சொல்றாரு. ஆனா நீங்க கணபதி எங்க இருக்கிறாரு தெரிஞ்சுக்கணும். இப்ப வச்சுக்க, ஒரு பையனை கூப்பிட்டு உனக்கு அறிவு இருக்கா அப்படி கேட்டா அவன் கோபம் வரும் இல்லையா? வீட்டுல செய்யக்கூடாத வேலை செஞ்சான்னு சொன்னா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். அப்ப எது முன்னுக்கு நிக்கணும்? அறிவு முன்னுக்கு நிக்கணும் இல்லைங்களா? அந்த அறிவு முன்னுக்கு நின்னா எல்லா செயலும் ஆகும். அப்போ அறிவே தெய்வமாக இருக்கிறது. நமக்குள்ள அறிவே தெய்வமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இப்போ நாம சொல்லக்கூடிய பாடலை நீங்க திரும்பி சொல்லணும். விளக்கேற்றியாச்சு இல்லையா? அது முதல்ல விளக்கா இருந்துச்சு, சாதாரண கூட இருந்துச்சு. இப்போ விளக்கு ஏற்றிய பிறகு நம்ம ஐயா திருச்சிட்டு சொன்ன மாதிரி அருள் நிறைந்ததாக இருக்கிறது. அது நம்ம ஐயா சொல்ற பாடலை நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா இன்னும் அருள் அதிகமா இருக்கும். சொல்றீங்களா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் இறைவே அருள் வடிவ பொருளே இருள் கழிந்து என் உடம் புகுந்த இடங்கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கழிந்த மாமணியே மாத்தரியா பொன்னே மந்தில் நடப்புரிகின்ற மணவாளா எனக்கு தெருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் புகழும் அணிந்தருளே. இப்போ அருள் விளக்காக மாறிவிட்டது, அருள் சுடராக மாறிவிட்டது, அருள் ஜோதி சிவமாக இருக்கிறது இல்லையா? அதைத்தான் நம்முடைய அகவல்ல முதல்ல சொன்னார். ஒரு 2 மணி சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அருட்பெருஞ்சோதி 4 தடவை சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி 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 சொல்றீங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு துவக்கத்துல? அருள் சிவ நிறைவாள் அருட்பெரு நிறைவாள் அருள் சிவபதியா அருட்பெருஞ்சோதி. ஆக அருள் பெரு நிறைவாள் இல்லையா? அருட்சிவபதியா அருட்பெருஞ்சோதி சொல்றாரு. நம்ம சந்தானத்தை நெருங்கி வந்தாச்சுன்னா பெரிய வாழ்வு வாழ போறோம், பெருவாழ்வு வாழ போறோம். நாம் எல்லாரும் பகவான திருவடி சொல்ல பார்க்கணும் இல்லையா? காலம் விழுவோம் இல்லையா? ஆனா இங்க இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்மை ரசித்துக் கொண்டிருக்கிறார். நாம் மறந்திருக்கிறோம். சித்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? சினிமாவிலே வந்து இந்த பாட்டுலாம் இருக்கும் இடத்தை விட்டு, உங்களுக்கு எல்லாரும் தெரியுது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை எங்கெங்கோ அழைக்கிறார் ஞாபகம். அப்ப இருக்கின்ற இடம் எது? நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளம். இப்ப கட்டிருக்கிற இதுக்கு பேர் என்ன? ஞான சபை அப்படின்னு சொல்லணும். இல்லம்னு சொல்லக்கூடாது. இங்க வந்த மாதிரியா ஞான சபைன்னு சொல்லணும். ஒரு பள்ளிவாசல் சபை, ஒரு கிறிஸ்துவ சர்ச்சு சபை, நம்முடைய சன்மார்க்க ஞான சபை, நம்ம கோயில்கள்லாம் சபை. ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? இந்த சபைய புறத்துல கட்டி வச்சிருக்கிறோம், புறத்துல விளக்கு வச்சிருக்கிறோம், அதை கடவுள் பாவனையா நினைச்சு உடம்புல பாரு. ஒரு அகவல் வரி சொல்றீங்களா? சபை சொல்லுங்க. சபை எனது உடம்பென தான் அவன் நிலைக்கு அவையொழித்தோர்
அருட்பெருஞ்சோதி. ஆமா, நம்ம எல்லாருக்கும் அவையை கொடுக்கிறது யாரு? அருட்பெருஞ்சாண்டவர். இதை மறக்கப்படாது. அருட்பெருஞ்சோதி போயிடுச்சுன்னு நாம் இருக்க மாட்டோம். ஆக இது தனிப்பட்ட முறையில அருட்பெருஞ்சோதிங்கிறது யாருக்கோ கட்சி மாதிரி கிடையாது. வழிபாடுகளில் உயர்ந்த வழிபாடு என்று தெரிந்து கொண்டு ஞான வழிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம்? கோயில தான் போயிட்டு வாங்க. அங்கேயும் போனாலும் அணு மாற்றத்துக்குள்ள பேரொழியாக இருக்கு. ஐயா சொல்றாரு, அணுக்குள் அமைந்த பேரொழியே அப்படின்னு சொல்றாரு. புரியுங்களா உங்களுக்கு? ஒரு அணுக்குள்ள ஒரு பேரொழி பிளம்பு இருக்கிறது. ஆகையினால இந்த உடம்பு படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா படிச்சவங்களுக்கு தான் தெரியும். என்ன தெரியும்னா, பள்ளிக்கூடத்துல போகும்போது இந்த உடம்பு எப்படி வச்சு அப்படின்னா அணு கூட்டங்களால் ஆனது, அணு கூட்டங்களால் ஆனது அல்லது அணு திரட்சிகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அணு சேர்ந்துதான் நம்ம இருக்கோம். இந்த அணுக்குள்ள எத்தனை இருக்கு? பஞ்சபூதங்கள் யாருக்காவது தெரியும்? ஒரு அணுக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பஞ்சபூதங்கள் ஒரு அணுக்குள்ள இருக்கு. ஆகையினால இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில கோவிலுக்கு போனா அபிஷேகம் நடக்கும். சோழச அபிஷேகம் மாலையில போடுவாங்க, 108 வடை போடுவாங்க, 1008 வடை போடுவாங்க, எல்லாமே பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனா தத்துவ விளக்கம் தெரியாது இல்லைங்களா? அங்கேயும் அணுக்குள்ள அந்த பகவான் குடியிருக்கிறாரு அப்படிங்கிற சன்மார்க்கம் தான் சொல்லணும். ஏன் சன்மார்க்கத்தை சொல்லணும்னு சொன்னா 4 வகை மார்க்கங்கள். ஐயா நிப்பாட்டி சொல்லுங்க. நம்ம ஐயா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர் தம்பதிகளோட இந்த ஒளி வழக்கை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இது எந்தெந்தைக்கும் ஒளிமயமாக திகழ்ந்து இந்த பகுதி மட்டுமல்ல, தென்படலூர் பேர் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? தென்படலூர், முன்படலூர், என்படலூர், உடலூர். இந்த உடல் இருக்கா இல்லையா? உடலுக்கு பேர் உடலூர் பேர் இருக்கு. உண்மைதான் இல்லையா? திருச்சிட்டோம் உடலூர், உடலூர். இதுக்கு பேர் வடலூர் பேரு, உடலூர் பேரு. வடலூர் ஏன் பேர் வச்சுன்னு சொன்னா, எஞ்சான் உடம்புக்கு சொல்லணும். நான் நிப்பாட்டினா தெரிஞ்சவங்க சொல்லணும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். பூகோளத்தில் அந்த காலத்தில் படிச்சது இப்ப தெரியல. தலைப்பக்கம் தலை வடக்கு இல்லையா? அப்போ இந்த தலை இருக்கு, தலைக்கு வடக்கு. நம்முடைய பெருமாள் அவர்கள் எங்கோண வடிவத்திலே சத்தியஞானத்தை கட்டி வச்சிருக்காங்க. எங்க? வடலூர்ல. வடலூருக்கு போகும்போது நம்ம வடக்கே வடலூர் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்குன்னு சொல்றோம். இப்ப நம்ம தென் திசையில் இருக்கோம். எப்படியோ பெருமானே சொல்லி தென்வடலூர் வச்சு பேர் வச்சுட்டார். கிழக்கு போனா கிழக்கு வடலூர், மேற்கு போனா மேற்கு வடலூர், வடக்கு போனா வடலூர் இல்லையா? ஆனா உடலூருக்குள்ளே வடலூர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சன்னாத்துக்கு போன நீ தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். எப்படி? எஞ்சாம் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த தலைப்பாகம் தான் வடக்கு, இதுதான் வடலூர். வடலூர்ல சித்தம்பலம், திருச்சித்தம்பலம், சிதம்பரம் சொல்றோம். சிதம்பரம் எங்க இருக்கு? அங்க இருக்கு இல்லையா? பெரிய கோயில் சிதம்பரம் கோயில். நடராஜ பெருமானும் கோவிந்தராஜ பெருமான் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா அதே திருச்சித்தம்பலம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. நெற்றிக்கு நேரே குருவத்துடைய வெளி உற்று உற்று பார்த்த ஒளிவிடும் மந்திரம் திருமந்திரம் சொல்லுது. 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3000 மாடல்கள் வருஷத்துக்கு ஒரு பாடல் வச்சிருக்காரு. ஐயாவே சொல்றார், திருமந்திரம் படிங்க, தேவார திருவாசம் படிங்க, 15 சித்தர்கள் படிங்க, அருப்பா படிங்க சொல்றாங்க இல்லையா? படிச்சோம்னாக்க ஆக நம்ம கட்டுக்கட்டா குமுதம் கட்டு ஆக விட குத்தூசி வாங்கி போய் வீட்டுல போட்டோம்னா ஒரு பிரயோஜனம் படிக்க முடியாது, உடம்பை பத்தி தெரிய முடியாது. எல்லா பெண்கள்லாம் மார்கழி வெளியேற்று போவீங்க, சிவபுராணம் படிக்கிறீங்களா இல்லையா? நமசிவைய வாழ்க முதல் வார்த்தை. ஏன் நாதன் தாழ் வாழ்க நமசிவைய வாழ்க சொல்லலாம் இல்லையா? ஏன்? இன்னொன்னு என்ன நிப்பாட்டு சொன்னா நிப்பாட்டிக்கிறேன். பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வேற ஏதாவது ப்ரோக்ராம்னா அவங்க ப்ரோக்ராம் நடத்தப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்போ திருவாசகத்துல எத்தனையோ பாடல் மாநில பாடினாலும் கூட மகனம் வச்ச மாதிரி கும்பா வச்சிருக்கும் இல்லையா? அது மாதிரி கீழே வச்ச மாதிரி சிவபுராணம் மட்டும் 96 வரிகள். அது முதல் வரி நமசிவைய வாழ்க. இந்த வரிய சில பேர் நமச்சிவைய வாழ்க சொல்றாங்க. இச்சு போடக்கூடாது. எப்படி? இச்சு போட்டா எழுத்தாகுது, 6 எழுத்தாகுது, கண்டுபிடிச்சிருவாங்க இல்ல? அப்ப இச்சு போடக்கூடாது. நமசிவைய வாழ்க 5 எழுத்து, 5 எழுத்து மந்திரம். அப்ப நமசிவைய வாழ்க
அடுத்ததுக்கு அப்புறம் கடவுளுக்கு 2வது ஸ்தானம் நமசிவாய நாதன் வாழ்க. ஏன் என்று சொன்னால் நமசிவாய என்று 5 எழுத்துக்குள்ள பஞ்சபூதங்கள் அடங்கி இருக்கிறது. பஞ்சபூத கலப்பால் அந்த உடம்பு வந்திருக்குது. சரியா? பஞ்சபூத கலப்பால் உடம்பு வந்திருக்குது. உடம்பு சுவர்கள் நல்லா இருந்தா சித்திர வளர்ந்து. அதனால உடம்பு நல்லா வச்சுக்க. அதுக்கப்புறம் நான் குடியேறணும்ன்றாரு. பின்னாடி கட்டணம்ல கட்டி பிரமாணம் வச்சுக்கிட்டு விளக்கு வைக்கிறோம். இப்ப பகவான் வந்து குடியேற்றார். அதே போலவே நமக்குள்ள குடி வரக்கூடிய பகவான் இந்த உடம்பு நல்லா இருந்தாச்சா வருவாரு. சொல்ல புரியுங்களா? தப்புன்னு சொன்னா சொல்லி நிப்பாட்டியான்னு சொல்லுங்க, நான் நிப்பாட்டிக்கிறேன். அப்போ நமசிவாய என்பது உடலை பாதுகாத்தல், உடல் ஓம்பல் என்று பொருள். அதற்குள்ள நாதம் தாழ் வாழ்க என்று சொன்னால் நீ நல்லா இருந்தா நான் உள்ளே வந்து இருந்து உனக்கு ஆட்சி பண்றேன், அருளாசி கொடுக்குறேன், உன்னை காப்பாத்துறேன், ரட்சிக்கிறேன், எல்லாம் பண்றேன். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போலாம், தப்பே கிடையாது. ஒண்ணும் தெரியாம போயிட்டு செம்மறி கூட்டம் மாதிரி, செம்மறி கூட்டம் சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு ஆடு தவறுனா பின்னுக்கு எல்லாம் தவறும், நின்னுக்கிட்டு அப்படியே நிற்கும். கோயில பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் தெரியும். ஒரு அம்மா போய் தீக்குச்சியில இந்த கருப்பா இருக்கும், அந்த எண்ணெய் கருப்பு இல்லையா, அந்த கருப்பு எடுத்து ஒரு சூறாயத்தை வரைஞ்சு விட்டு இருக்கும். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வெள்ளையடிச்சு சொல்ல போறவர்கள்லாம் பார்த்து எல்லாம் போட்டாங்க. மது கூட சூறாயம் போச்சு கருப்புல. எதுக்காக போட்டீங்கன்னு கேட்டா யாருக்கு அந்த அம்மா போட்டு நான் போட்டேன். இது சிரிக்கிறதா சொல்றதா சிந்திக்க வைக்க. அது மட்டும் இல்ல, நான் போனேன் அந்த பகவான் பாதத்து மேல வச்சு சூடத்தை பொறுத்தினேன். நமக்கு சுத்தா சொல்லுமா இல்லையா? பாத மேல வச்சு சூடம் பொறுத்தலாமா? அதுக்காக தனியா ஒரு இடம் வச்சிருக்காங்க, அதுல வைக்கணும் இல்லையா? அங்க வச்சிருக்கிற கோயில வச்சிருக்கிற உண்மையில யாருக்கு தெரியாது. பரிமளம் என்ன, கொடிமரம் என்ன, நந்தி வாகனம் என்ன, உள்ள இருக்கிற மூர்த்தி என்ன தெரியுங்களா இல்லையா? தெரியாம நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஆக சன்மார்க்கத்துக்கு வந்தாச்சுன்னா உண்ண மாட்டீர்கள் என்று கருதுகிறேன். மாமிச உணவு உண்ண மாட்டீர்கள் என்று கருதுகிறேன். இருந்தாலும் இந்த சபைக்கு வந்தாச்சுன்னா அதை விட்டாலே போதும். உற்ற நோய் நோய்கள் உயிருக்கு உருகல் செய்யாமல் அத்தே தவிர்த்துக் கொடு. ஐயா தலைமையாசர் கண்ணு எடுத்து பார்க்கிறாங்க. திருக்குறள், உற்ற நோய் நோய்கள் உயிருக்கு உருகல் செய்யாமல் அத்தே தவிர்த்துக் கொடு. ஏகார போட்டு சொல்றாரு, அதுதான் என் தவம் அப்படின்னு சொல்றாரு. விட்டுருவாங்க இல்லையா? யாரெல்லாம் கொஞ்சம் மனசாட்சி வச்சு பார்ப்போம். இன்னைக்கு தென்கடலூருக்கு இந்த ஏரியால சோழந்தன் பக்கத்துல அற்புதமான ஞான சபைக்கு வந்தோம். இதுவரை சாப்பிட்டோம், இனிமேல் புலால் உண்ண மாட்டோம் என்று யாராவது கைது பார்ப்போம். ஐயா இல்ல அப்படின்னா யாருமே சாப்பிடுறது இல்லை அப்படிங்கிற முடிவுதான். சாப்பிடுறது யாரா இருந்தாலும் சந்தோஷம் சொல்லலாம் இல்லையா? நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் பொய் சொல்லிட்டேன்னு சொன்னேங்க. சாப்பிடா வந்து தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடுறவங்க இங்க பெருமாள் இடத்துல சத்திய விண்ணப்பம் எடுத்துக்கொண்டு விட்டுட்டேன்னு சொன்னா இன்னைக்கு புண்ணியம். அது மட்டும் இல்ல, இரு பிறப்பாளன் ஒரே பிறவில 2 பிறவி வந்ததாக. முதல் அசைவமா இருந்தோம், இப்போ சைவம் மாறிட்டோம், பகவானுக்குரியவரா மாறிட்டோம் இல்லைங்களா? அதனாலதான் கேட்போம், வேற ஒண்ணும் இல்லை. ஆகினாலே அந்த அருள் விளக்கே, அருள் சுடரே, அருள் ஜோதி சிவமே, அருள் அமுதே, அருள் நிறைவே, அருள் வடிவ பொருளே, இருள் கடிந்த என் உலகம் முழுவதும் இடம் கொண்டபடியே, என் அறிவே, என் உயிரே, எனக்கு நீ வரவேற்று. இந்த உலகத்துல கோடி கோடியா வச்சிருந்தாலும் சரி, இந்த உலகமே கைக்குள்ள இருந்தாலும் சரி, நமக்கு உறுதுணை எது என்பதை சன்மார்க்கம் சொல்லுகிறது. தெரிஞ்சுக்கணும். சன்மார்க்கம்னா வள்ளலார் சொல்றாரு. இந்த பாட்டுல முக்கியமா நீங்க கோடு அண்டர்லைன், ஆசிரியருக்கு தெரியும். பிள்ளைகள் சொல்லும் போது டேய் முக்கியமான கோடு விட்டுக்கிறான் சொல்லுவீங்களா இல்லையா? அது மாதிரி என் அறிவே, என் உயிரே, எனக்கு நீ உறவே. என் அறிவும் உயிரும் தான் உச்ச துணையாக இருக்கிறது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. சொந்தம் பந்தம் வெள்ளை வீசினா அந்த ஊரே வரும். கார் 10 கார் ஓடுது, ஏரோப்ளான் ஓடுது, ஃபேக்டரி இருக்குது, அதெல்லாம் வருமா? தனியா வந்து படிச்சுட்டோம்யா, யாருமே கிடையாது. நான் 1986 ஒரு இந்து பேப்பர்ல படித்தேன். பனிமலைகளை போய் 2 பேர் பிளைட்ல பறந்து வந்தேன்.
ஆக்சிடென்ட் விழுந்துட்டான். ஒருத்தர் செத்து போனேன், ஒருத்தர் உயிரோட இருக்கேன். அது இருந்து கிட்ட கடல்ல போன மாதிரி இருக்குங்க. கடல்ல கப்பல் இருந்த காக்கா கொஞ்சம் தூரம் பறந்து வரலாம் போயிட்டு இருக்காங்க. எங்கிட்டு போனாலும் உட்கார கிடமில்ல, திரும்பி கப்பலுக்கு வந்துட்டான். அது மாதிரி இவன் என்ன பண்றான், ஒண்ணுமே பண்ண முடியல, சாப்பிட வழி இல்லை. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பட்டி இருக்கலாம். அது மாதிரி என்ன பண்ண முடியும், பனிக்குள்ள விழுந்ததுனால அந்த மனிதனுடைய மாமிசம் கெடாமல் இருந்திருக்கு. வேற வழியெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்டு இருக்கிறான். மனிதன் சாப்பிடுறான்னா கம்பி பையில யார் சொன்னா போட்ட எந்த ஸ்கின்னை அந்த பாடுறார் இல்லையா, அப்படித்தானே? அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்க்கணும்னா கரண்ட் இருக்குது வளர்க்கணும் இல்லையா? சரி போட்டோம். இந்த ஊர்ல மிக மிக முக்கியமான ஒருத்தர் யாரு, டிஆர் மகாலிங்கம். சோழன் அப்படி தானே தெரியாது, அந்த கம்பத்துன்னு சொல்றியா? இந்த ஏரியா சோழன் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல வந்து முத்துராமலிங்கத்தருடைய சிலையை திறந்து வைக்கிறது பாடல் பாடினாரு. அற்புதமான பாடல், அற்புதமான நிகர். அது மட்டும் இல்லாம உங்க ஏரியாவுக்கு ஒரு பெருமை சொல்லிக்கிறாங்க, நீங்க தெரிஞ்சா சொல்லிக்கங்க. மகாத்மா காந்தி நல்லா கோட் சுத்தமா வந்தவர், ஒற்றையாடை வேட்டியும் துண்டு மட்டும் கொடுக்குற அளவுக்கு இந்த ஏரியா உழவர்களை பார்த்து செஞ்சிருக்காரு. எந்த ஏரியா? சோழவந்தான் ஏரியா தான். எனக்கு கேள்விப்பட்டேன். ட்ரெயின்ல போகும்போது பார்த்துட்டாரு, பக்கத்துல விழுந்துட்டு இருக்காங்க. அவன் கோமணமும் தலையில துண்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு இதுதான் இந்த கடைக்கோடி மனிதனுடைய நிலைமைங்கிறத தெரிஞ்சு அதே மாதிரி அங்கே போனார். மேலமாசி ஏரியாவில் இன்னைக்கு அந்த அடையாளம் இருக்கு. அங்கே இருக்கிற இடம் சோட்டுக்குட்டை கலந்து போட்டாரு. இந்த எந்த உழவனை பார்த்தாரோ அந்த உடைய அப்படியே இமிட்டேட் பண்ணி தனக்கு மாற்றிக்கிட்டார். அது அங்கே எதுவும் போயிடுச்சு. லண்டனில் வரையணும், இதை கட்டிக்கிட்டு எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னாங்க. இந்த வரலைன்னா எங்கள் ஊருக்கு நான் போயிடுறையா அப்படின்னாங்க. அதெல்லாம் விடலை, மறுபடியும் கூப்பிட்டாங்க. ஏன்னா ராணிக்கு பக்கத்தில் உட்காரணும்னா இந்த மாதிரி பக்கிரி வேஷமெல்லாம் போடக்கூடாது. அவங்க கொடுக்குற சூட்டு போட்டு தான் போட்டு உட்காரணும். அதே போய் நம்ம சோழ வந்தா அவன் லண்டன்ல போய் உட்காந்துச்சு காந்தி ரூபத்தில். அப்போ நமக்கு கை இருக்க முடியாது. உலகம் போட்டு உற்சவர் மகாத்மா காந்தி என்று பெயர் வாங்கியவரே நம்ம ஏரியாவில் வந்துதான் அந்த எளிமையான ஆடையை உட்படுத்தி பழகிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஐயா பரமேஸ்வர ஐயா முன்னிலை பிள்ளைகளை யாரும் போட்டு முன்னிலை எல்லாமே அப்படின்னா பேசுறவங்க நீங்க பக்கத்துல யார் அடுத்து பரமேஸ்வரன் அவரை சொல்லுமா? சொல்லு. ஒரு 2 வார்த்தை சொல்லி கொடுத்து வாங்க. ஐயா நம்ம பரமேஸ்வரன் ஐயா இங்க வச்சுக்கிட்டு மகாத்மா காந்தி சொன்னதுனால ஒரு வார்த்தையை நினைவுபடுத்திட்டு 2 வார்த்தையில 2 நிமிஷம். அவருடைய மகன் ஒரு குடிகாரனாக இருந்தார். எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தியுடைய மகன் பெரும் குடிகாரனாக இருந்தார். பார்த்தா ட்ரைனேஜ் ஓரத்தில் படுத்துருந்தார். இதை பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த காலத்தில் போஸ்ட் கார்டு காலனாக நம்ம நினைக்கிறோம். அந்த போஸ்ட் கார்டு கூட உயரம் வந்துச்சு. அதை எழுதி கேட்குறாங்க, ஏன் உலகம் போட்டு உத்தமராக இருக்கிறீர்களே, உங்கள் மகன் இப்படி இருக்கலாமா, இதற்கு காரணம் என்னன்னு கேட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், தருதலப்பையா என் பேரை கெடுத்து பிறந்தவையா சொல்லும் மாதிரி. ஆனால் அவர் சதீஷவன் எழுதியிருக்கிறார். அவருடைய குற்றம் இல்லை, என்னுடைய குற்றம் இல்லை, ஒத்துக்கிட்டார். முடிச்சுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துருக்கோம். அவராக அழைச்சாலும் சரி, அழைக்காட்டாலும் சரி, சன்மார்க்கு எங்கெல்லாம் இருக்கா அங்கே நம்ம கொண்டு செய்யக்கூடியவர். ஒரு கை தட்டி கொடுங்க. அப்பேற்பட்ட ஐயா அவர்கள் இந்த சபைக்கு எழுந்திருந்து மிக பாக்கியம் தோன்றுவது. எனவே அவர்கள் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டு பேசுவார். ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க, அவங்கவுங்க இருப்பாங்க இல்லையா. ஒரு 15 மணித்துள் பேசும்படி உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நல்ல கரவொலி கொடுத்து சந்தோஷமாக. கரவொலினா கைதட்டணும், வேடிக்கைக்கு இல்லையா. 2 கை படிச்சோம்னா ரத்த அழுத்தம் உடம்புல ரத்தம் ஓடி கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும் இல்லையா, சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. பேசுறீங்க, நின்று பேசுறீங்களா? மைக்கில் கரெக்ட். அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக. ஓதாது உற்ற கலைகள் அனைத்தையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டு இலங்கும் பரமானந்த சுக இயல்பே வருக. இன்பர்தமைர வாக்கெறி ஏற்றுகின்ற இறையே வருக. என்போலவர் கலகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த கலிப்பே வாழ்வே வருக. படலூர் ராமலிங்க வல்லலன்போர் மாணிக்க மணியே வருக வருகவே. காலையிலே எந்தனுக்கே கிடைத்த பெரும் பொருளே. கலிப்பே கருத்தகத்தில் நனைந்த நறுங்கனியே. மேடையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் இரவையெல்லாம். தருமச் சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே. சன்மார்க்க சங்கத் தலையமர்ந்த நிதியே. மாலையிலே சிறந்த பொனிமாலை அணிந்தாடுகின்ற மானடத்தரசே. என் மாலையும் ஏற்றருளே. ஆன்மநேய பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் சாலை, சபை, சங்கம் 3 நிறுவி சுத்த சன்மார்க்க நெறிய தந்திருக்காரு. முதல்ல வள்ளலார் அமைச்சது சத்திய தர்மசாலை. இந்த சத்திய தர்மசாலை ஆரம்பிச்சு முதல்ல வெளியிட்ட நூல் ஜீவகாரணிய ஒழுக்கம். அந்த ஜீவகாரணிய ஐயா 15 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. வள்ளலாரை பற்றி பேசினா வருஷ கணக்கில் பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு முதல்ல நமக்கெல்லாம் தந்தது சத்திய தர்மசாலை. இந்த சத்திய தர்மசாலை தந்து அதுல ஜீவகாரணிய ஒழுக்கம்னு ஒரு அற்புதமான நூல் வெளியிட்டார். இன்னைக்கு வரைக்கும் 18 புராணங்கள் இருக்கு. இந்த 18 புராணங்களும் சேர்ந்து 1,00,000 கண்டம் உடையது. அத மாதிரி பைபிள், குரான் எல்லாம் எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் சொல்ல முடியாத இறைவனையும் இதை காட்ட முடியாத இறைவனையும் பெற முடியாத அருளை தரக்கூடிய வல்லமையுடைய அந்த சிறிய நூல் ஜீவகாரணிய ஒழுக்கம் ஒரு அற்புதமான நூலை கொடுத்தாரு. அந்த நூலை முதல்ல வெளியிட்டாரு. அப்போ வெளியிடும் போது ஒரு அற்புதமான ஒரு சிறுகதையை சொன்னார். சிறுகதையை சொல்லி மக்களுக்கு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த கதை அவங்க அற்புதமான கதை. ஒரு விவசாயி, அருந்தல் பொருந்தல் உள்ள விவசாயி, ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு குடும்பஸ்தன் விவசாயி அவங்க திருநெல்வேலியில உட்கார்ந்துருக்காரு. இந்த கதையை நல்லா கவனிச்சு கேளுங்க. இதை கேட்டுக்கிட்டீங்கன்னா அருளை எப்படி பெறலாங்கிறத சொல்றாரு. முதல்ல அந்த ஜீவகாரணிய ஒழுக்க நூல்கிற வெளியிட்டார். அதுல 18 புராணங்களால அறிய முடியாத அந்த கடவுளையும் அருளையும் அதுல விளக்கம் சொல்றாரு. ஒரு சின்ன 15 நிமிஷம் ஐயா கொடுத்துருக்காரு. நான் அதுக்குள்ளே சொல்ல முடிகிற விஷயத்த சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம், அந்த நூலை கொடுக்கும் போது அவர் ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை, அந்த அருந்தல் பொருந்தல் கொண்ட விவசாயி தன் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு 50 பேர் போறாங்க. அந்த 50 பேரையும் கூப்பிடுறாங்க. விவசாயி கூப்பிட்டு, ஐயா நீங்க எங்க போறீங்கயா? காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் பாத யாத்திரையா போறோம். சரி, இப்படி நீங்க பாத யாத்திரையா போறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும், முத்தி கிடைக்கும், பிறவி பிணி தீரும். அதனால காசி முதல் ராமேஸ்வரம் போறேன் அப்படிங்க. சரி அப்படிங்க. இன்னொரு ஒரு 10-15 பேர் போறாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்கறாரு அந்த விவசாயி, ஐயா நீங்க எங்கெங்க போறாங்க? உழவார பணி செய்ய போறோம். ஒவ்வொரு கோயிலா போய் ஒற்றி அடிச்சு அங்க இது பண்ணி உழவார பணி செய்ய போறோம். அப்படி பண்ணி செஞ்சோன்னா முத்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்குங்க. இன்னொரு 15 பேர் போறாங்க. நீங்களாம் இங்க காட்டுல போய் துறவியா வாழ போறோம், ரிஷிகளுக்கு போய் சேவை செய்ய போறோம், கோயில் கட்ட போறோம், கும்பாசி. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்யறீங்கயா? முத்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், இதெல்லாம் செஞ்சா, அதனால நாங்க இதெல்லாம் செய்யறோம். ஒரு 10 பேர் போறாங்க. நீங்க இங்க ஒரு கோயில் கட்ட போறோம், இன்னொருத்தர் கும்பாசியம் பண்ண போறோம், நதிகள்ல நீரா. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. இது சரிகை, கிரிகை, யோகம் இதெல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. போனோடனே எல்லாரும் ஒரு நாள் இறந்து போறாங்க. இறந்து போனா அவங்க ஆன்மா அங்க போய் தங்கிக்கிட்டோன்னே அதுக்கு போய் பார்க்காங்க, மோட்ச வீடு பூட்டி கிடைக்கும். ஏன்? அந்த சிவகாரணியம் திறவுகோள் கொண்டு வரல. அங்க போய் அங்கங்க நிக்காங்க. ரோகிகள், ரிஷிகள், மடாதிபதிகள், எத்தனையோ கோடான கோடி பேர் அங்கங்க நிக்கிறாங்க. மோட்ச வீடு பூட்டி கிடைக்கும், உள்ள போக முடியல. மறுபடியும் பிறந்து ஆகணும்னு ஒரு சட்டம் வந்தது. அங்கங்க அப்படி நிக்கிறாங்க. இந்த விவசாயியும் போறாரு. மோட்ச வீடு பூட்டி கிடைக்கும். அவர்கிட்ட ஜீவகாரணியங்கிற ஒரு திறவுகோள் இருக்கு. அதை திறந்து உள்ள போயிடுறாரு. உள்ள போனோன்னு இந்த கதவை பூட்டிக்கிருக்கு. ரிஷிகள், யோகிகள், எல்லா தேவர்களும் அத்தனை கோடான கோடி பேர் இருக்காங்க. நாங்க கதவை பூட்டி கிடக்கு, நீங்க வந்தோடனே திறந்துச்சு உள்ள போயிட்டீங்க, நீங்க தவறு இருந்தீங்களா கேட்காரு ஒருத்தர்.
நீங்க யோகம் செஞ்சீங்களான்னு இன்னொருத்தர் கேட்காரு. இன்னொருத்தர் நீங்க கோயிலை கட்டினீங்களான்னு கேட்காரு. இன்னும் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்களா கேட்காரு இன்னொருத்தங்க. இன்னும் உழவார பணி செஞ்சீங்களா, நீங்க என்ன செஞ்சீங்க? கதவு திறந்துச்சு உள்ள நான் ஒரு விவசாயி, அருந்தல் பொருந்தல் உள்ள குடும்பத்துல உள்ள சாதாரண விஷயம். என்னாலே இப்படிலாம் கோயில் கட்ட முடியுமா, கும்பாபிஷேகம் பண்ண முடியுமா, பொண்டாட்டி பிள்ளை குட்டியெல்லாம் விட்டு போட்டு காட்டுல போய் தவம் இருக்க முடியுமா, இல்லை உழவார பணியை செஞ்சுக்கிட்டே என் பிள்ளை கதி என்ன, இதெல்லாம் விட்டு நான் செய்ய முடியுமா, அங்கே போக முடியுமா, இங்கே போகும்போது இதெல்லாம் இன்னும் ஒன்றும் நான் செய்யலை. இப்போ உனக்கு மட்டும் மோட்ச வீடு திறந்துச்சு, ஏன் நாங்கள்லாம் இப்படி எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு மட்டும் திறக்கல, நீ என்ன செஞ்ச உள்ள உனக்கு அப்படின்னு கேட்காங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் கேட்காங்க. கோடான கோடி பேர் ஆன்மாக்கம் அங்கங்கே இருக்கு. நீங்கள் மட்டும் வந்தோடனே கதவு திறந்துச்சு உள்ளே போயிட்டீங்க. நாங்கள்லாம் எத்தனை வருஷம் தவம் இருந்தோம், யோகம் பண்ணோம், எத்தனையோ கோயிலை கட்டினோம், கும்பாபிஷேகம் பண்ணோம், விரதம் இருந்தோம், இத்தனை செஞ்சுருக்கோம், எங்களுக்கு கதவு திறக்கல. உனக்கு வந்த உடனே கதவு திறந்துச்சு உள்ளே வச்சு என்ன காரணம் கேட்காரு. ஐயா, நான் அருந்தல் பொருந்தல் ஒரு குடும்பத்தில் உள்ள விவசாயி, உங்களை மாதிரி தவம் யோகம்லாம் கிடையாது எனக்கு. நான் அன்றாட ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறேன். எல்லா உயிரிலையும் கடவுள் வாழ்றதா நான் நினைச்சேன். எல்லாரும் நடமாடும் தெய்வமாக நினைச்சு எல்லாருடைய பசியை தீர்த்தேன். சாதி மதம் பார்த்ததில்லை, எந்த உயிரையும் கொன்னும் இல்லை, மாம்சம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கோடான கோயிலுக்கு நீங்க போறீங்க, சிவன் கோயிலுக்கு சிவன் கோயில் இருக்கு, தச்ச நாராயணன் கோயில். இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது அருளப்படுறக்கூடிய உபாயம் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா? எத்தனை கோயிலையும் போய் பார்க்குறேன். நான் வள்ளலார் முதல்ல அருண் கோயில் கட்டார் ஞான சபையில். முதல் போன உடனே சொல்றாரு, புலைப்புலை தவிர்த்தோர் மட்டும் உள்ளே வரவும். திருவள்ளுவர் 133 அதிகாரம், அந்த 133 அதிகாரத்தை 1000 குறள் எழுதுறாரு. அந்த குறள்ல கடவுள் வார்த்தை ஒரு அதிகாரம் 10 குறள் தாங்க. கொல்லாமை புலால் மறுத்தருக்கு 2 அதிகாரம் கொடுக்காரு, 20 குறள் கொடுக்காரு. அவிசெருக்கு 1000 வேட்டலில் உயிர் செருக்கு உண்ணாமை நன்கு. 1000 கோயிலை கட்டல காட்டலாம், 1000 கும்பாபிஷேகம் பண்ற காட்டலாம், 1000 நதிகளில் நீராகி ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறது தான் பக்தி. அதுதான் ஜீவகாரணியம், அதுதான் வழிபாடுங்க. வழிபாடுனா என்ன? ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறதா. எல்லா உயிரையும் நடமுடிகின்ற திருத்தலமான கண்டேங்க. நான் எந்த கோயிலுக்கும் போகல, எந்த கும்பாபிஷேகம் பண்ணல, பசின்னு வந்தவங்க சாப்பாடு போட்டேன், எந்த உயிரையும் கொல்லலை, என்னை மாதிரி எல்லா உயிரையும் பார்த்தேன், இதைத்தான் செஞ்சேன். நான் காலம் உள்ள போதே ஜீவகாரணியம்ங்கிற திறவுகோலை நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன், அதனால மோட்ச வீட்டு திறந்துச்சு, நான் உள்ள திறந்து போயிட்டேன். நீங்க எல்லாம் ஜீவகாரணியங்கிற திறவுகோலை சம்பாத்தியம் பண்ணல, மறுபடியும் இந்த பூமியில பிறந்து மறுபடியும் ஜீவகாரணியம் புரிந்து அப்புறம்தான் இந்த மோட்ச வீடு தாவி கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும்.